ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற மெத்தடை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் கரெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுற மெத்தடை டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ டிஜிட்டலுங்கும் போது அதில் குறிப்பிட்ட மிஸ்டேக் இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ மார்க் தான் குறைக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எல்லாமே மாற்ற போகிறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இணைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் COA, அக்கௌண்டன்சி அண்ட் தென் TNPSC. ஸோ அதுக்கான வகுப்புகள் போயிட்டு தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் என்ன கோர்ஸ்னாலும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே சார், டிஜிட்டல் ஃபார்மேட்னா எப்படி சார் அப்படின்னா, அதிலே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுவாங்க. இந்த மிஸ்டேக்கு இவ்வளோ தான் மார்க் பிடிக்கணும், இவ்வளோ மார்க் தான் போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ அதிலே கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே மிஸ்டேக் ரவுண்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணுறதும், சரிங்களா, கவுண்ட் பண்ணுறதும் அது வந்து டிஜிட்டலாக தான் கவுண்ட் ஆகும். அந்த கவுண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கவுண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. அதனால் வந்து மேனுவலாக ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட அங்கே நம்ம கரெக்டாக அது எவ்வளோ வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களோ ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் அங்கே எடுத்துக்குது. ஸோ அதனால் இனிமேல் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சார் இது குறிப்பிட்ட மிஸ்டேக் மேலே இது எடுக்கக்கூடாது, ரிப்பீட்டட் மிஸ்டேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இனிமேல் படிப்படியாக குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் கரெக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஹெட் சீஃப்லாம் இருப்பாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணது திரும்ப அந்த பேப்பரையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணது கரெக்டாக கவுண்ட் ஆகும். கவுண்டிங் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மிஸ்டேக் இத்தனை தான் எடுத்துக்கணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகுது. ஸோ அதனால் கரெக்ஷன் இனிமேல் வந்து மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நல்லா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான மார்க் வந்து கரெக்டாக வந்து சேரும். சரிங்களா? ஸோ பார்க்க போனால் எதெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ, நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இடத்துலலாம் நமக்கு மிஸ்டேக் வருதோ அது எல்லாமே மிஸ்டேக் வராத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஒரு விஷயமா ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வராங்க. டோர் தரப்புக்கு மாணவர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எக்ஸாம் நமக்கு ரிசல்ட் வரும்போதே நம்ம பேப்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சார் இது வந்து ரிப்பீட்டடாக கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அது நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்க. இனிமேல் அந்த விஷயத்துக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே செட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மிஸ்டேக் குறிப்பிட்ட அளவு மிஸ்டேக் இது மட்டும் தான் இருக்கணும், இதுக்கு மேலே கவுண்ட் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கே செட் பண்ணிடுவாங்க. டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு மேலே மிஸ்டேக் போட்டாலும் அது என்ன கவுண்டிங் எடுத்துக்குமோ அது மட்டும் தான் எடுத்துக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக அமையட்டும். இனிமேல் கரெக்ஷன் அந்த இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வேண்டாம், என்ன பயமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அது நல்ல முறையில் அமையும். எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ டோர் தரப்பில் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே கரெக்டாக கண்டக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.